வணக்கம். இது டாக்டர் பவித்ரா தமிழரசன், சீனியர் கன்சல்டன்ட் அட் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் ஓஎம்ஆர். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் COVID-19 கேசஸ் ரொம்பவே பரவிட்டு இருக்குன்ற விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம். இது அச்சமான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இது பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. பட் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன இந்த COVID-19, இது என்ன மாதிரி ஸ்ட்ரெயின், இது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த COVID-19 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க இன்ஃபெக்ஷன் எல்லாமே நம்ம இந்த JN1 வேரியண்டான நம்ம ஒமிக்ரோனான் டைப்பை பார்த்தியான COVID-19 இன்ஃபெக்ஷன் தான். இது ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் தான். ஒரு சர்ஜ் வரும். இதில் யூஸ்வலாக இந்த மாதிரி டைம் நம்ம அடிக்க வெளியில் போகிறோம், வெளியூருக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறோம், வெக்கேஷன் டைம் அப்படின்னும் போது இந்த மாதிரி டைமில் எஸ்பெஷலாக இந்த வெயில் காலம் டைமில் வந்து இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன்ஸ் அதிக பரவறதுக்கான சான்சஸ் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால பயப்படணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஒரு கன்சர்னபிள் விஷயம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்டில் தான் இருக்குது இந்த நோய் இப்போதைக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூஸ்வலாக எனி டைப் ஆஃப் கோவிட் இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய ஃபீவர் வரலாம், நமக்கு காஃப் வரலாம், கோல்டு வரலாம், ரன்னி நோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு இருக்கலாம். சோர் த்ரோட் இருக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டோ இல்லை ஸ்மெல்லோ அது கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன், நமக்கு லூஸ் மோஷன் அப்படின்ற நமக்கு வயிறு போக்கு ப்ராப்ளம்களும் இதில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எப்போ இதுக்கு கொஞ்சம் பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலே இல்லை, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, கேன்சர் மாதிரி நோயிலேருந்து நீங்கள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு வரீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதோட தாக்கம் இந்த நோயில் அதிகமாக இருக்கும். இப்போது சில டெத்ஸ் எல்லாம் கூட நிறைய ஸ்டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரளாலையும் சரி, மகாராஷ்டிராலையும் சரி இந்த COVID-19 அதிகமாக பரவிட்டு வருது. இந்த டெத் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் ரிலேட்டட் டு COVID-19, அதாவது நம்மளோட கோவிட் இன்ஃபெக்ஷனால சிவியாரிட்டியோட பாதிப்புனால வந்த டெத் கிடையாது. இது மோர் லைக் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ், அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது பல நோய்கள் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்ததுனால அதோட கண்ட்ரோல் ஆதிக்கம் அதிகம் இருந்ததுனால இந்த இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த டெத்து ஆயிருக்கலாம். இதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு காஃப் அதிகமாக இருக்குது, மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நியர்பை டாக்டரை அணுகுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இருக்கிறது முக்கியங்க. ஸோ அதனால் ஹேண்ட் ஹைஜீனிக், இந்த கை வாஷ் ரெகுலராக பண்ணுறது, முக்கியமாக பப்ளிக் பிளேசஸ் இல்லாட்டி க்ரௌடட் பிளேசஸ் போகிறீங்கன்னா மாஸ்க் அணிவது, உங்களுக்கு காஃப் கோல்டு இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஐசோலேட் பண்ணிக்கிறதும் சரி, மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதையும் சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே மோர் தென் எனஃப். ஸ்டே ஹேவ், ஸ்டே ஹெல்த்தி. நன்றி.